லட்சுவா என்ன பண்ணுறீங்க? மட்டன் பிரியாணி சமைக்க போகிறேன் இன்னைக்கு. சண்டே ஸ்பெஷல் மட்டன் பிரியாணி. வாங்க சாப்பிடலாம். அதுக்குள்ள பொருள் எல்லாம் இந்த இருக்குது. வா பார்ப்போம். நல்லெண்ணெய் கொஞ்சம் நெய் ஊற்றுவாங்க. ஆனால் நான் நெய் ஊற்ற மாட்டேன். கோல்டு வின்னர் கொஞ்சம் பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, அன்னாச்சிப்பூ, கல்பாசு, ஏலக்காய், இது இப்போ எல்லாமே இதில் போடுறோம். அடுத்தது வெங்காயம் சேர்க்க போகிறோம். வாங்க பிரியாணிக்கு என்னென்ன மசாலா நம்ம அரைக்கலான்னு பார்ப்போமா. முதல்ல கொஞ்சம் தேங்காய், நம்ம காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகா வத்தல், பச்சை மிளகா கம்மியாக போட்டால் போதும். ஏன்னா மிளகாத்தை வந்து நம்ம எக்ஸ்ட்ரா சேர்க்குறோம்ல, அதனால பச்சை மிளகா வந்து கம்மியாக போட்டால் போதும். காரத்துக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. அடுத்தது இஞ்சி, பூண்டு, அதுக்கடுத்து வெங்காயம், ஒரு கையளவு, புதினா ஒரு கையளவு. இதெல்லாம் தண்ணி ஊற்றி அப்படியே அரைக்கணும். தண்ணி ஊற்றி அரைச்சிடும் நம்ம. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு, பொன்னிறமாக ஆயிடுச்சு, நல்லா செவந்து வந்துருச்சு வெங்காயம். பிரியாணிக்கு வெங்காயம் செவந்து தான் இருக்கணும். இப்போ அடுத்து தக்காளி போட போகிறோம். மசாலா நல்லா வதங்கிருச்சு, தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கிருச்சு. அடுத்து அரைச்சி வச்சதை ஊற்றுவோமா. அரைச்ச மசாலா ஊற்றுறோம். மிக்சி ஜார் கழுவி தண்ணி ஊற்றக்கூடாது. நம்ம தண்ணி ஊற்றாமல் அந்த அரைச்ச தண்ணியிலேயும் மசாலா வதங்கணும். இதில் நம்ம தேங்காய் பால் எடுக்கும்போது அது அப்படியே தேங்காய் பாலில் வந்துடும் இந்த மிச்ச மசாலா நல்லா எண்ணெயெல்லாம் கக்கி நல்லா துவையல் மாதிரி வரணும். அது நினைக்கும் அது காயட்டும். இதில் 2 உலக்கு அரிசிக்கு இப்போ நான் 1 உலக்கு போட்டுட்டு இது 2வது உலக்கு. 2 உலக்கு அரிசிக்கு இப்போ நான் மசாலா சேர்த்துருக்கேன். அரைப்படி அரிசி 1/2 மணி நேரம் ஊற வைக்கணும். இதை அரிசியை கழுவிட்டு தான் ஊற வைக்கணும். பாஸ்மதி அரிசி இல்லைன்னா ஊறின பிறகு நம்ம கழுவுனோம்னா அரிசி உடஞ்சிரும். அதனால 2 தடவை கழுவிட்டு தண்ணி கீழே ஊற்றிட்டு 3வது தண்ணி இதை ஊற வைக்கணும். 2 டைம்ஸ் கழுவியாச்சு, தண்ணி ஊற்றி ஊற வைக்கிறேன். வாங்க அடுத்து போய் நம்ம தேங்காய் பால் ரெடி பண்ணுவோம். இப்படி தேங்காய் துருவி இருக்கேன் பால் எடுக்கிறதுக்கு வேண்டி. வாங்க பால் எடுத்துக்குவோம். மசாலா நல்லா வதங்கிருச்சு, நல்லா துவையல் மாதிரி வந்துருச்சு. அடுத்தது மட்டன் போட போகிறோம். மஞ்சள், உப்பு, மிளகாத்தூள், நல்லா கறியை கழுவிட்டு தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு மஞ்சள், உப்பு, மிளகாத்தூள் எல்லாம் 3 போட்டு பிசைஞ்சு வச்சுருக்கோம். ஏன்னா கறியில் உப்பு காரம் பிடிக்கணும்ல, அதுக்கு வேண்டி இப்போ அதில் போட்டு விட போகிறோம். அரைப்படி அரிசிக்கு ஒரு கிலோ கறி போடணும். நான் 3/4 கிலோ கறி தான் போட்டிருக்கேன். ஏன்னா கறி நிறையா இருந்தால் என் பிள்ளைகளுக்கு பிடிக்காது. அதனால 3/4 கிலோ கறி தான் போட்டிருக்கேன். அரைப்படி அரிசி நம்ம பிரியாணி பண்ணுறோம்னா 1 கிலோ கறி போடணும். ஒரு 10 நிமிஷம் இது வந்து கொஞ்சம் இந்த மசாலாலாம் அதில் வந்து பிடிக்கணும்ல, கொஞ்சம் வேகிறதுக்கு வேண்டி அப்படியே பெரட்டி விட்டு 5 நிமிஷம் அப்படியே வச்சுருவோம், வேகட்டும். கறி கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. அப்படி தேங்காய் பால் ஊற்றுவோமா. தேங்காய் பால் ஊற்றுவோமா.
நம்ம எப்போயுமே 1க்கு 2 தான் தண்ணி வைப்போம். அதே மாதிரி தான் இப்போயுமே இதுக்குமே தண்ணி வைக்க அப்புறம் எக்ஸ்ட்ரா தண்ணி இல்லை. அரிசி ஊற வச்சதுனால கம்மியாகவும் தண்ணி இல்லை. எப்போவுமே 1க்கு 2 தான் தண்ணி. இந்த இதில் ஒரு இது ஊற்றுறேன், ஒரு செம்பு தேங்காய் பால் ஊற்றுறேன். தேங்காய் பால் ஒரு செம்பு தண்ணி. கறி போட்டிருக்கிறதுனால எக்ஸ்ட்ரா ஊற்றணும்லாம் இல்லை. ஏன்னா கறி நல்லா வெந்துடும். அரிசி நல்லா ஊற வச்சுருக்கிறதுனால தண்ணி நிறையா தேவைப்படாது. ஒரு கைப்பிடி அளவு புதினா, கொத்தமல்லி, கைப்பிடி அளவு புதினா, இது ரெண்டையும் நல்லா கழுவிட்டு இது ரெண்டையும் ஒன்றாவே கழுவிட்டு தண்ணி இல்லாமல் பிழிஞ்சிட்டு இந்த எண்ணெயில் வதக்காமல் பச்சையாக போடுறீங்கன்னு நினைப்பீங்க. இதில் இது மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். நல்லா கலக்கி விட்டு உப்பு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம கறியில் உப்பு போட்டு ஊற வச்சுருந்தோம். புதினா கொத்தமல்லியெல்லாம் போட்டுட்டு நல்லா கலக்கி விட்டு கிண்டி விட்டுட்டு உப்பு இருக்கான்னு பார்க்கணும். நம்ம முதலே கறியில் உப்பு போட்டு தான் ஊற வச்சுருந்தோம். உப்பு இல்லை, உப்பு போடணும். இப்போ உப்பு போடலைன்னு சொல்லி நம்ம போட்டுறக்கூடாது. கறியில் உப்பு போட்டனால கம்மியாக தான் போடணும். இப்போ உப்பெல்லாம் பார்த்து உப்பெல்லாம் போட்டாச்சு, நல்லா கலக்கி விட்டாச்சு. மூடி வைக்கிறோம். 7 விசில் வரணும். நம்ம கறியை வேக வைக்காமல் வதக்கி தான் விடுறோம். அதனால 7 விசில் வரணும். கறி நல்லா வெந்து அதில் இருக்க சாரெல்லாம் இறங்கினா தான் நல்லாயிருக்கும். அதுக்கு பிறகு தான் நம்ம அரிசி போட்டு திருப்பி நம்ம பிரியாணியை செய்ய போகிறோம். 7 விசில் வரட்டும். ஏழு விசில் விட்டு எடுத்தாச்சு. புரோட்டா குருமா மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? கறி நல்லா வெந்திருக்கும். கறி நல்லா வெந்துருச்சு. இனி இதை எடுத்து அடுப்பில் வச்சு நான் கட் பண்ணி 1/2 மணி நேரம் ஊற வச்சு தண்ணியை நல்லா வடித்து வச்சுருக்கு. தண்ணி இல்லாமல் வச்சுருக்கு. இப்போ அந்த அரிசி அதில் போட்டு விடுறோம். அரிசி போட்டு விட்டாச்சு. போட்டுட்டு அப்படியே ஒரே கிண்டு தான் கிண்டி விடணும். சும்மா கிண்டுனா அரிசி உடஞ்சிரும் ஊற வச்சதுனால. இனி அப்படியே மூடி வச்சுருவோம். மூடி வச்சு 5 நிமிஷம் தான், ஒரு விசில் தான். அப்படி இல்லைன்னு சொன்னால் 5 நிமிஷம் தான். டயத்தை பார்த்து அப்படியே ஆஃப் பண்ணிடலாம். பிரியாணி ரெடி ஆகிடும். உப்பு இருக்கான்னு பார்த்துக்கிறேன். ஏன்னா அரிசி போடுறோம்ல, உப்பு இருக்கான்னு பார்க்கணும். உப்பு பத்தலைன்னா போட்டுக்கிறணும். கரெக்டாக இருக்குது. மூடி வச்சுருவோம். 5 நிமிஷம் தான், அதுக்கு மேலே வைக்கக்கூடாது. சாப்பாடு குழஞ்சிரும் 1/2 மணி நேரம் ஊற வச்சதுனால. சரி, 5 நிமிஷம் கழிச்சு 5 நிமிஷம் கழிச்சு ஆஃப் பண்ணியாச்சு. ஆஃப் பண்ண உடனே நம்ம குக்கரை திறக்கக்கூடாது. திறந்துன்னு சொன்னால் மேலாக தண்ணியாக இருக்கும். ஆஃப் பண்ணி 1/4 மணி நேரம் கழிச்சு தான் குக்கரவே நம்ம திறக்கணும். அப்போ தான் அந்த ஹீட்டெல்லாம் குறைஞ்சி சாப்பாடு நல்லா தம் கட்டி நல்லா சூப்பராக இருக்கும். எடுத்து திறந்து பார்ப்போமா? பார்த்தீங்களா சாப்பாடு? இது கரண்டி வச்சு கிண்டக்கூடாது. இது அப்படியே இன்னொரு பாத்திரத்தில் அப்படியே கமித்திடணும். இடல பேசணுமா? சூடான சுவையான மட்டன் பிரியாணி. இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். வாங்க சாப்பிடலாம்.